வனிதாமணி வனமோகினி வந்தாடு. அப்புறம் என்ன விசேஷம்? யார் வந்துக்கிறா காலங்காத்தால? யாரையும் நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ் லீவு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு கொல்லியா விட்டு போகணும். முதலியார் கொடுக்க சொன்னார். வந்துச்சா? வராதுன்னு நினச்சேன். இதான் மகாலட்சுமி வந்த நேரம். இது எத்துன்னு போய் செல்விட்ட கூத்துரு. என்ன? அண்ணன் கொடுக்க சொன்னார்னு சொல்லு. சரிப்பா. டேய், கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? அட பாவி, அட பாவி, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுடா. என்ன சுதந்திரமா அது? நேற்று ராத்திரி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படி அப்படி தொட்டாப்பா. ஐயோ, உள்ள என்னவோ உருகுது. அதெல்லாம் விட அந்த வாசனை, பொம்பளை வாசனை, சந்தனமும் குங்குமமும் கலந்து, ஐயோ, அது தலையில இருந்து வருதா உடம்புல இருந்து வருதா ஒண்ணுமே புரியல. போ, அப்படியே கிர்ன்னு ஆயிடுச்சு. மூஞ்சி எடுத்து தோ இங்க வச்சுனாப்பா, அப்படியே சொக்கி அச்சு போட்ட மாதிரி தூங்கினா பாரு. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா காலங்காத்தால ஏஞ்சி பாக்குறேன். என்ன படம் அது? சரோஜா தேவி பாடினே போவாங்களே, ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படியே இருக்கிறாங்க. சுட சுட காஃபி எங்க பெட்லயே சுத்தமா. தோ நம்ம டீ கடையில இருந்து கிளாஸ்குள்ள விரல விட்டு எடுத்துன்னு வருவானே. ஐயோ, அந்த கருமத்தெல்லாம் எப்படிதான் குடிச்சனோ. காஃபி குடிச்ச உடனே பேஸ்ட் பிரஷ் கையில கொடுத்து என்னங்கோ பல்லு தேய்ங்கோங்கிறாங்க. சரின்னு பாத்ரூம்குள்ள போய் ட்ரெஸ் கழட்டுறேன், பின்னாடியே உள்ள வந்துட்டாங்க. என்னடா காலங்காத்தாலேயே மேட்ரான்னு பார்த்தா முதுகு தேய்க்கணுமா? உடம்பெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் தோட்டி பாத்தியா பட்டு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல ஷாம்புவான், அப்புறம் கண்டிஷனரான் போட்டு அலசி எடுத்துட்டாங்க தெரியுமா? எனக்கு எல்லாமே சுத்தமா ஆன மாதிரி இருக்குதுப்பா. என்னங்கடா நான் பாட்டுக்கு பேசினே இருக்கிறேன், யார் மூஞ்சிலையும் சந்தோஷத்தையே காணோம். டேய், இதா பிரச்சனையா? உங்களை தாண்டா கேட்குறேன், இதா பிரச்சனையா? மணி என்ன மணிக்கு? மணி மூர்த்தி கிட்ட போய் சேர்ந்துட்டான். பொறுக்கி பண்ணாட, உனக்கு எல்லாம் கொடுத்து வேற நேரமே கிடைக்கலையா? ஒரு அரை ராத்திரி என் பொண்டாடி கூட சந்தோஷமா இருந்துட்டு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு ஆசையா வந்தா, அதுக்குள்ள இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தன் கிளிக்க போயிட்டா. ஏன்டா ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? ஏன் இது நாளைக்கு சொன்னா என்ன? இப்பவே எல்லாத்தையும் சொல்லி நான் கையில கத்தி தூக்கின்னு ஓடணும். இந்த சட்டம் முழுக்க ரத்தக்கரை ஆயிடணும். மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது, வாசனம் வரக்கூடாது. அப்படியே நான் ஆடு வெட்டுற மாதிரி ஆயிடணும். அப்படிதானே குமாரு? நீ என்ன சொல்ல போற? வரையவா எங்க போய் சேர்ந்துட்டான் சொல்லு. அது இல்ல, அப்புறம் கிருஷ்ணவேணி வந்திருக்குது.